நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று விழிப்புணர்வு முழுமையாக சமுதாயத்தில் ஏற்பட வேண்டும். அதை பற்றி அறிவதற்காண்டி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு வந்த எல்லா இறை தூதர்களும் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த உலகத்துக்கு வந்த எல்லா இறை தூதர்களும் அந்த மக்களிடத்தில் சொன்ன முதல் செய்தி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக படைப்புகளை வணங்கி வழிபட்டு விடாதீர்கள், அது மிக பெரும் பாவம், மறுமையில் நம்மளை நரகத்தில் தள்ளிவிடும் என்று இறை தூதர்கள் மனித சமுதாயத்தில் எத்தி வைத்தார்கள். இதுதான் முதல் முறையான அழைப்பு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிமார்கள் இந்த உலகத்துல ஞாபகம் தான் படுத்தினாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை மாத்திரமே வழிபட வேண்டும் என்கக்கூடிய அந்த அறிவு மனிதனுடைய ஆத்மாக்களோட உயிரோட சேர்ந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைக்கும் போதே முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருடைய முதுகந்தண்டியிலிருந்து அதற்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியுடைய அந்த உயிர்களை வெளிப்படுத்தி ஆலமே அருவாக சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வைத்து மனிதன் இந்த உலகத்துல ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து உயிர்களையும் வெளிப்படுத்தி, அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டியிலிருந்து வெளிப்படுத்தி அல்லாஹ் ஒரு வாக்குறுதி வாங்குகின்றான். இத பரிசுத்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இடம்பெற செய்கின்றான். பரிசுத்த குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துல 172வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகின்றான். மனிதன் உலகத்துல படைக்கப்படவே இல்லை, உயிர்களாக இருக்கிறாங்க, ரூஹாக இருக்காங்க. இந்த உலகத்துல மனித உடம்போடு இன்னும் உயிரை சேர்க்கவில்லை. அதற்கு முன்னாடி அல்லாஹ் உயிர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முதுகந்தண்டிலிருந்து வெளிப்படுத்தி எல்லா உயிர்களையும் நிறுத்தி ஒரு வாக்குறுதி வாங்குகின்றான். என்ன வாக்குறுதின்னு அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். எல்லா உயிர்கள்ட்டையும் அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையான்னு கேட்கிறான். அப்ப எல்லா உயிர்களும் ஒட்டுமொத்தமாக காலு பலா, நிச்சயமாக நீ தான் எங்களுடைய ரப்புன்னு சொல்லி எல்லாரும் சாட்சி சொன்னோம், நமக்கு நாமளே சாட்சியாக ஆக்கி விட்டான். அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். ஏன் இப்படி நாங்க செஞ்சோம் தெரியுமா? ஏன் சொன்னா, நீங்க பின்னாடி இந்த உலகத்துக்கு வந்து நீங்க என்னுடைய முன்னோர்கள் தான் இணை வைத்தார்கள், அவர்கள் செய்த காரியத்துக்கு எங்களை குற்றம் பிடிக்காதே என்று நீங்கள் சொல்லுவது, நீங்கள் மறுமை நாளில் சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கும் போது உயிர்களை வெளியாக்கி ஒரு வாக்குறுதி வாங்கிவிட்டான். நான் தான் உங்களுடைய ரப்பு இல்லையான்னு கேட்கிறான். நாம் எல்லாம் நீ தான் ரப்புன்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும், முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், நாத்திகர்கள், எல்லாருடைய உயிர்களும் அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொண்டன. நீ தான் ரப்பு, உன்னைத்தான் வணங்குவோம், உனக்கு எந்த ஒரு பொய்யான கடவுளையும் இணையாக ஆக்க மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் இந்த உலகத்துல வந்திருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்துறதா நபிமாருடைய வேலை. வேற புதுசா ஒரு செய்தியை சொல்லல. மனிதனுடைய உயிரோடு ஆத்மாவோட கலந்ததுதான் ஏகத்துவம். அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக எந்த ஒரு படைப்பையும் இணையாக ஆக்கக்கூடாது, வணங்கக்கூடாது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஆத்மாவோடு உயிரோடு கலந்த விஷயம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டி இந்த உலகத்துக்கு நபிமார்கள் வந்த பின்னாடி மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றான். ரிமைண்டர், படைப்பின் நோக்கத்தை பத்தி சொல்லுகிறான். எல்லா நபிமார்களும் வந்து சொன்ன செய்தி, மனித படைப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸா லியஅபுதூன், நீங்க இந்த உலகத்துக்கு வந்தது அல்லாஹ்வை வணங்குவதற்கு தான் அப்படிங்கிற செய்தியை நபிமார்கள் மறுபடியும் மனித சமூகத்தில் ஞாபகப்படுத்துகிறார்கள். நபிமார்கள் வந்தது எதுக்குன்னு சொன்னா, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்துவது. நீ இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தீங்க தெரியுமா? அல்லாஹ்வை மாத்திரம் நீங்க வழிபடுவதற்காக வந்தீங்க, அவன் தான் உங்களுடைய ரப்பு. நீங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடி அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறீர்கள், அந்த அல்லாஹ்வுக்கு இணையாக இந்த உலகத்துல எந்த ஒரு படைப்பையும் ஆக்காதீர்கள் என்று நபிமார்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தி அந்த தாவா செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல பார்க்கிறோம்,
அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடிய காரியம் உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் சொற்பமான ஒரு தொகையில தான் இருக்கிறோம். இன்னும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் கூட அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடிய காரியத்தில் மூழ்கி போயிருக்காங்க இல்லையா? எத்தனை நல்லடியாருடைய கபறுகளை கட்டி வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் அவுலியாக்கள்ங்கிற பேர்ல, வலிமார்கள் பேர்ல, நாதாக்கள்ங்கிற பேர்ல தர்காக்களை கட்டி வழிபடுறாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா நபிக்கு சிலை செஞ்சு வழிபடுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை செஞ்சு வழிபடுறாங்க. இன்னும் மாற்று மக்கள், நம்முடைய சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எங்க பார்த்தாலும் மனிதர்களுக்கு சிலைகளை வடித்து உருவங்களை வரைந்து வைத்து அதற்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடிய காரியத்தில் முதன்மையாக இருப்பது மனிதனை மனிதன் வழிபடுவது. மனிதன் தனக்கு முன்னாடி மரணித்துவிட்ட மனித இனத்தையே மனிதன் வழிபடுவது. மனிதர்களே யார வழிபடுறாங்க சொன்னா நல்லவர்களை தான் வழிபடுறாங்க. நல்லவர்களுக்கு சிலையை செஞ்சு வச்சு உருவங்களை வர வச்சு வழிபடுறாங்க. இஸ்லாத்துல உருவம் வரையக்கூடாது, சிலை வைக்கக்கூடாது தடை இருக்கிறதுனால நல்லடியோட அடக்க ஸ்தலத்தை உயரமா கட்டி அதுக்கு டூம் அமைச்சு ஒரு சிலை வடிவத்தை கபறுகளாக அமைச்சு வழிபடுறாங்க. இதுக்கெல்லாம் மூலம் எங்க இருந்துச்சு தெரியுமா? இதுக்கெல்லாம் மூலம் அடிப்படை எங்க இருந்தது சிறுக்கு உருவானது? ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் தான் இந்த இணை வைத்தலுடைய தொடக்கம் ஆரம்பம். அல்லாஹ் தஆலா ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பேர்ல ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கின்றான். 71வது அத்தியாயம். அந்த அந்த அத்தியாயம் முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி வந்த மிக நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்த இறை தூதர் ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடைப்பட்ட மக்கள் ஏகத்துவத்தில் இருந்தார்கள். அந்த ஏகத்துவத்தில் இருக்கும் போதே அந்த மக்கள் எப்படி வழி தவறி போனார்கள் சொல்லி அந்த நூஹ் அப்படி சொல்லக்கூடிய 71வது அத்தியாயத்துடைய அந்த விரிவுரை குர்ஆனுடைய தப்சீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. அந்த வசனத்துல வரக்கூடிய வசனங்கள், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்துல பிரச்சாரம் செய்யும் போது அந்த மக்களிடத்துல இருந்த கடவுளுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு சொன்னா, காலுலா ததருன்ன ஆலிகத்துக்கும் வலா ததருன்ன வத்தவ் வலா சுவாஅன் யகூஸ யவூக நஸ்ர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 5 விதமான சிலைகளை வைத்து மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தாங்க. 5 விதமான சிலைகள். இந்த சிலைகள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் அந்த தப்சீர்ல எழுதும் போது சொல்றாங்க, முதல் சிலைகளை வச்சு வழிபடல. வத்து சுவாவு யகூஸ யவூக நஸ்ர் சொல்லக்கூடிய 5 விதமான நல்லடியாருடைய சிலையை வச்சு வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த 5 சிலைகளும் நல்லடியார்கள், அந்த காலத்தில் வந்த சாலிகான மனிதர்கள், அந்த காலத்தில் வந்த வள்ளல்கள், அந்த காலத்தில் நீர்ப்பந்தல் அமைத்து மக்களுக்கு நீர் வழங்கிய மிகப்பெரிய கொடை வள்ளல்களுடைய அந்த நல்லோர்கள் இறந்த பின்னாடி அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம், அவர்களை மக்கள் மறந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு உருவம் வரையும்படியாக சைத்தான் அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வஸ்வாசை போட்டான். அந்த நல்லோர்களுடைய உருவங்களை முதலில் வரைந்து வைத்தார்கள். அதற்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அந்த உருவங்கள் சிதைத்து போகாமல் சிதிலமடைந்து போகாமல் இருப்பதற்காண்டி அதுக்கு சிலைகளை வடித்தார்கள். அவர்கள் செஞ்சது ஞாபகமூட்டல், கண்ணியப்படுத்தல் அப்படிங்கறதுக்காண்டி சிலைகள் வைக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதையே வணக்கத்திற்குரியதாக ஆக்கி கொண்டு ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 5 விதமான சிலைகளை மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். வத்து சுவாவு யகூஸ யவூக நஸ்ர். இந்த 5 சிலைகளை வழிபட்டு கொண்டு அந்த மக்களை திருத்துவதற்காண்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்று சொன்னால், கால ரப்பி இன்னி தாவத்து கௌமி லைல வனஹாரா பலம் எஜிதுகு துவாய் இல்லா ஃபிராரா. ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவும் பகலும் போய் ஏகத்துவத்தை சொல்லுகிறார்கள். இதை நீங்கள் வழிபடாதீர்கள், இந்த சிலைகள் உங்கள் வணக்கத்திற்குள் அல்ல, அல்லாஹுதான் வணக்கத்திற்குள் ரப்பு, அவனைத்தான் நீங்க வழிபட வேண்டும் என்று ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் இரவும் பகலும் தாவா பணி செய்தார்கள். யோசிச்சு பாருங்க. இந்த மனிதன் வழிபடக்கூடிய சிற்கிலிருந்து வெளியேற்றதுக்கு கடுமையான முயற்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? அதாவது ஒரு தர்காவுல வழிபடக்கூடிய அந்த மக்களை திருத்துவதற்கு படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், தாவா பணியுடைய அந்த சக்தி மிக பயங்கரமாக இருக்க வேண்டும். இந்த சிலை வழக்கத்து மக்களை மீட்டெடுப்பதற்கான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படியெல்லாம் ஜனங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்றாங்க.
மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதாவது நீங்க சூரியனை பார்க்கலையா, வானத்தை பார்க்கலையா? அல்லாஹ் தஆலா 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கின்றான், சந்திரனை பிரகாசம் படைத்திருக்கின்றான், இந்த நட்சத்திரத்தை படைத்திருக்கின்றான், இந்த சூரியனை படைத்திருக்கின்றான். இதெல்லாம் இந்த சிலைகள் படைக்க முடியுமான்னு லாஜிக்காக சொல்லி காட்டுறாங்க. அந்த மக்கள் திருந்தவில்லை. இதனுடைய தொடர்ச்சி தாங்க இன்னைக்கு நல்லடியாருடைய வழிபாடு. நல்லோர்களை ஞாபகப்படுத்துறோம், நல்லவுடைய அந்த நினைவு சின்னங்களை நாங்கள் என்ன செய்யறோம், விட்டு வைக்கிறோம். நல்லோர்களுடைய வாழ்வை நினைவுபடுத்துறதுக்காண்டி இந்த கபறுகளை உயர்த்துகிறோம், அதுக்கு டூம் அமைக்கிறோம், அதுக்கு தர்கா கட்டுகிறோம். நல்லோர்களை நினைவுபடுத்துறதுக்காண்டி சொல்லி 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 இன்னைக்கு நல்லவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய காரியங்கள் மாறி நல்லோர்களை வணங்கக்கூடிய மக்கள் உருவாகிட்டாங்களா இல்லையா? இதற்கு அடிப்படை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உருவான அந்த இணை வைப்பு, அதை நீச்சுதான் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த உலகத்தை அதாவது என்ன சொல்றாங்க சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல மனிதன் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறாங்கன்னா, ஒரு விலங்கு எப்படி முழுமையாக அந்த விலங்கை ஈன்றெடுக்கிறதோ, ஈன்றெடுத்த பின்னாடி அப்படி அங்கங்களை சேதப்படுத்துவதை போல ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது இயற்கை மதத்திலேயே பிறக்கின்றது. ஈமான் கொண்ட ஒரு நிலையிலேயே ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்றது. அந்த குழந்தைகளை அவருடைய பெற்றோர்கள் யூதர்களாவோ கிறிஸ்தவர்களாவோ முஸ்லிம்களாவோ மாற்றி விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி புகாரில 1385 செய்தி இடம்பெற்றிருக்கு. அப்ப குழந்தைகள் பிறக்கும் போது சிலை வழக்கம் புரியக்கூடிய மக்களாகவோ, இந்த உலகத்துல உருவங்களை படைப்புகளை வழிபடக்கூடிய மக்களாக அல்லாஹ் படைக்கல. அனைத்து குழந்தைகளும் பிறக்கும் போது இயற்கையான இஸ்லாமிய மதத்தில்தான் பிறக்கின்றது. அதை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய பாதைகளை திசை திருப்பி விடுகிறார்கள். சொல்றாங்க ஆயின சோதரே, இந்த மனிதர்களை வழிபடக்கூடிய இந்த காரியத்துல உறவு முறை வச்சு மனிதர்களை கடவுளாக்குறது. உறவு முறை அல்லாஹ் படைத்தறிவனோடு உறவு முறையை கற்பிக்கிறது. நீங்க பாக்குறோமா இல்லையா, இவர் யாருங்க, கடவுளுக்கு மகன்க, கடவுளுக்கு மகனா இவரும் கடவுளுங்க அப்படிங்கக்கூடிய அந்த கொள்கை உலகம் முழுக்க பரவி இருக்கா இல்லையா? குறிப்பா சொல்ல போனா கிறிஸ்துவ மக்கள் ஈசா நபியை கடவுளாக வழிபடுகிறார்கள். என்ன காரணம் சொல்றாங்க, இவர் கடவுளுக்கு மகன் சொல்லக்கூடிய உறவு முறையை கற்பிச்சாங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி வந்த மக்கள் உண்டாக்குற ஒரு கொள்கை. இதை பத்தி இறைவன் பரிசுத்த குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது யூதர்கள் உஜைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. யூதர்கள் உஜைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா மசீஹை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய மகன்னா இவரும் அல்லாஹ்வா தான் இருக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு பிறந்தா மனுஷன், ஒரு மாட்டுக்கு பிறந்தா மாடு, ஆட்டுக்கு பிறந்தா ஆடு, கடவுளுக்கு பிறந்தா கடவுள் தானே. அப்ப ஒருத்தரை கடவுளாக ஆக்குவதற்காண்டி ரிலேஷன்ஷிப் கற்பிக்கிறது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வழிதவறி போனார்கள். இது அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 30வது வசனத்தை தெள்ள தெளிவா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்துல இன்னைக்கு உருவங்களை, ஈசா நபிக்கு உருவங்களை வரைந்து வைத்து, அதே மாதிரி மோசேவுக்கு உருவங்களை வரைந்து வைத்து, சிலைகளை செய்து வைத்து சிற்ப வழிபாட்டுக்குள் போய்விட்டார்கள் இல்லையா, விக்கிரக ஆராதனைக்குள் போய்விட்டார்கள் இல்லையா? அவர்கள் எப்படி வழிகட்டார் என்று சொன்னால், அல்லாஹ்வோடு உறவு முறையை கற்பித்து அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல லம் யலித் வலம் யூலத், நான் யாரையும் பெறல, யாராலும் பெறப்பட்டவர்கள் நல்லா சொல்றான். அடுத்து கடவுளுடைய அவதாரமாக சொன்னாங்க. கிறிஸ்துவுடைய ஒரு குரூப் என்னன்னு சொன்னா, ஈசா நபி அல்லாஹ்வுடைய படைத்தவுடைய தேவனுடைய அவதாரம், இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்து வந்தார். அவதார கொள்கையை வைத்து ஒரு மனுஷனை கடவுளாக்குறது அவதார கொள்கை. இவர் கடவுளுடைய அவதாரம். இப்ப பாக்குறவங்க இல்லையா, நல்ல மனிதர்களை பார்க்கும்போது உங்களை கடவுளை பார்த்தது மாதிரி இருக்குங்க, கடவுளை அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் செஞ்சுட்டாருங்கன்னு சொல்லி அவதார கொள்கைகள் பரவுவதற்கும் இதுதான் மூல காரணம். இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுதான் அவதார கொள்கை ஏற்படுத்தி இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் நீ கடவுளாக ஆக்கப்படுறதுக்கு மூலமே என்னன்னு சொன்னா, கடவுளோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறது. இல்லைன்னு சொன்னா கடவுளோட ஒரு ஐக்கியம் ஆயிட்டாரு. வஹ்தத்துல் வுஜூத் முஸ்லிம்கள் நிறைய அந்த கொள்கையை சொல்றாங்க. எல்லாத்திலையும் கடவுள், இவர் கடவுளோட கடவுளை ஐக்கியம் ஆயிட்டார். இபாது செஞ்சு 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 இவர் அப்படியே கடவுளோட ஐக்கியமாகி அல்லாஹ்வோட ஐக்கியமாகி இவரும் செயல்களும் அல்லாஹ்வுடைய செயல் ஒன்றாக ஆகிவிட்டது. இவரை பார்த்தால் அல்லாஹ்வை பார்த்த மாதிரி, இவர் அல்லாஹ்வை காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லி கொள்கையை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு எத்தனையோ மனிதர்களை சஜிதா செய்கிறார்கள். எத்தனையோ மனிதனுடைய கபறுகளை அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க, இவர் அல்லாஹ்வோட கலந்துறார், இவர் தனி மனிதன் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஒளியோடு மிக்சிங் ஆயிட்டான்னு சொல்லி இன்னைக்கு அத்வைத கோட்பாடை சொல்லி கொண்டு மனிதர்களை வழிபடக்கூடிய கோட்பாடு உருவாவதற்கு மூலமே என்னன்னு சொன்னா,
அந்த நசராக்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் கொள்கையிலிருந்து அதனுடைய மீட்சியாக அதனுடைய பிரிவுகளாக பிரிஞ்சு நீங்க மக்கள் இணை வைப்புல மூழ்கி இருக்கிறாங்க. ஏதாவது செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, இறந்தவளுக்கு உருவம் வச்சு செலவு வச்சு வழிபடுறாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய மனிதருக்கு சஜிதா பண்றாங்க. எத்தனை ஷேகுமாருடைய கால்கள்ல இன்னைக்கு முஸ்லீம்கள் காலில் விழுந்து சஜிதா பண்றாங்க. எத்தனை ஆன்மீகவாதிகளுடைய காலுகள்ல சஜிதா பண்றாங்க. எத்தனை அரசியல்வாதியுடைய காலுகளை சஜிதா பண்ணி காலுக்கு விழுகிறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து உற்பத்தி ஆனது? அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த மன்னன் தன்னையே இறைவன் என்று மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மன்னன், அந்த மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த வாதத்தை பத்தி பரிசுத்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பரிசுத்த குர்ஆன் 2வது அத்தியாயத்துல 258வது வசனத்தை சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த மன்னன் தாவா கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? என்னுடைய ரப்பு யார் தெரியுமா? அவன்தான் உயிர் கொடுக்கிறான், அவன்தான் மரணிக்க செய்கிறான். அதுக்கு சொன்னா நானும் செய்வனே. உடனே அவனை கீழ்பட்ட அந்த லாஜிக்கா பேசுறான். 2 அடிமையை கூப்பிட்டான், ஒருத்தனை விடுதலைண்டா, ஒருத்தர் தூக்கில போட்டான். நானும் ஒருத்தருக்கு உயிரை கொடுத்துட்டு மௌத்தாக்கிட்டேன். இவனை லாஜிக்கா பேசலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த ஒரு வாதத்தை வைத்தார்கள். எண்களை படைத்த அகில உலகத்தை படைத்த இறைவன் சூரியனை கிழக்கிருந்து உதிக்க வைக்கிறான், என்னுடைய முயற்சியை கொண்டு மேற்கிருந்து உதிக்க வை பார்ப்போம்டா. வாயடிச்சு போயிட்டான். இது அந்த காலத்துல வந்த அரசர்கள் தன்னையே கடவுள் பிரகடனப்படுத்தினாங்க. அடுத்து மூசா நபியுடைய காலத்துல வந்த ஃபிரௌன் அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா தன்னையே கடவுளாக மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தான். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்த ஃபிரௌன் இருக்கானே என்ன சொன்னான்னு சொன்னா, ஆனா ரப்புக்குமுல் அகலா ஃபஹதஹுல்லாஹு, அதாவது என்ன சொன்னா நான் ரப்புக்குமுல் அகலா, இந்த மூசா சொல்லக்கூடிய அல்லாவுக்கு நான் தான் ரப்புன்னு சொல்லி, இந்த ரப்புக்கெல்லாம் ரப்பு நான் தான் பெரிய இறைவன் சொல்லி என்ன செஞ்சான்? சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பத்தி ஃபிரௌனுக்கு தாவா கொடுக்கும் போது அவன் என்ன சொன்னான்? ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் நீ சொல்லக்கூடிய ரப்புக்கெல்லாம் பெரிய ரப்பு அப்படின்னு சொல்லி தன்னை அவளை இருமாப்போட தன்னை இறைவனாக அறிமுகப்படுத்திக் கொண்டான். இன்னைக்கு யாரெல்லாம் ஜனங்க இடத்துல தன்னை இறைவனாக அறிமுகப்படுத்துகிறார்களோ இவர்களெல்லாம் ஃபிரௌனுடைய அந்த கொள்கை, ஃபிரௌனுடைய அந்த வாரிசுகள், ஃபிரௌனுடைய அந்த கொள்கையுடைய சாரம் உலகம் முழுக்க என்னங்க இன்னைக்கு அதனுடைய அநியாயக்கார அந்த கொள்கை உலகம் முழுக்க இருந்து கொண்டிருக்குது. தன்னை ஷேகுமார்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு எனக்கு காலில் எல்லாரும் விழுங்க, அதே மாதிரி ஆன்மீகவாதி காலில் விழுங்க, இந்த மாதிரி தன் காலில் விழுக வைத்து மக்களை சுஜூது செய்யக்கூடிய அந்த இருமாப்பு ஃபிரௌனுடைய சிபத்து.
அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல இந்த ஃபிரௌன் எவ்வளவு அநியாயக்காரன் எப்படி அழிச்சம் சொல்லி காட்டுறான். நரகத்துடைய நரகவாதி இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். அப்ப இந்த மனித வணக்கம், மனிதனை வணங்கக்கூடிய வணக்கம் என்பது ஃபிரௌனுடைய அந்த அந்த கொள்கையுடைய நீட்சியா தான் இன்று வரை அது பரிணாம தோற்றம் அடைஞ்சு உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்குது. அடுத்து பார்க்கிறோம், ஜின்களை வணங்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இப்ப இன்னஹு கான ரிஜாலும் மின இன்சி யஊதுன பிரிஜாலி மின ஜின்னி ஃபஸாதஹும் ரஹகா. ஆண்கள், மனிதர் இருக்க ஆண்கள் பல பேர் ஜின்கள் இருக்க ஆண்களை வழிபட்டார்கள். ஜின்களை வழிபட்ட மக்கள் உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆனால் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுளே அல்லாஹ் இடத்துல பயந்த வண்ணமாக, மறுமையை பயந்து அல்லாஹ் இடத்துல ஈடேற்றம் பெறுவது எப்படி என்று அவங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி அவங்க வணங்கக்கூடிய கடவுளை பத்தி சொல்றாங்க. அதுல நீச்சல் பாருங்க, ஜின்களை வச்சுக்கிட்டு உலகத்துல மனிதர்கள் பலவிதமான உலகத்துல சேட்டை செய்யக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கிறோம். அடுத்து அதாவது உயிரினங்களை வழிபடுறது, மனிதனை வழிபட்டு ஜின்களை வழிபட்டு உயிரினங்களை வழிபடக்கூடிய அந்த காரியம் நடக்குதா இல்லையா? இப்ப கழிஞ்சு போன பொங்கல்ல நிறைய அந்த மாடுகளை மக்கள் என்ன செஞ்சாங்க, வழிபடுறாங்க. சூரியனுக்கு பொங்க வைக்கிறாங்க. இந்த ஷிர்கான காரியம், இந்த அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடிய காரியம், அல்லாஹ்வை விட்டு மாடுகளையும் உயிரினங்களையும் வழிபடக்கூடிய எங்க இருந்து உற்பத்தியாகி வந்தது என்று பார்த்தீங்க சொன்னா, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இந்த ஷிர்க் உற்பத்தி ஆகுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள், அந்த பனி இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து, ஃபிரௌனை அழிச்சாட்டி இருந்து செங்கடலை கடந்து அல்ல தப்பிக்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கூட கடல் பிளந்துச்சு, அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த அவர் காப்பாற்றப்பட்டு போன பின்னாடி அந்த பனி இஸ்ரவேலர்கள் அந்த மூசா நபிட்ட கேட்கிறாங்க, அந்த கிராமத்திற்கு மக்கள் எல்லாம் காளமாட்டை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப இவங்க கேட்கிறாங்க, மூசாவே எங்களுக்கு ஒரு அல்லாஹ்வுக்கு ஒரு சிலை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்ப மூசா நபி கடிந்து கொண்டார். இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்த பின்னாடி அல்லாஹ்வுக்கு சிலை கேட்கிறீங்களா, அறிவற்ற சமுதாயம் இருக்கீங்கன்னு சொல்லி மூசா நபி அந்த சமுதாயத்திட்ட கடிந்து கொண்டு வேதம் வாங்குறதுக்காண்டி என்ன செய்தாங்க, சினாய் மலைக்கு, துருசனாய் மலைக்கு போயிட்டாங்க. அதற்கு பின்னாடி அந்த சமுதாயத்தில் இருந்த சாமிரின்னு சொல்லக்கூடிய மனிதன் அந்த மக்கள் வைத்திருந்த அந்த தங்க ஆபரணங்களாம் வாங்கி உருக்கி காளமாடை செஞ்சு, அந்த காளமாடுல ஒரு சப்தம் உருவாகி, காளமாடு கத்துற மாதிரி சத்தம் வந்து, அந்த சத்தம் வந்த மாத்திரத்துல, அற்புதத்தை பார்த்த மாத்திரத்துல அந்த பனி இஸ்ரவேலர்கள் பெரும்பான்மையான மக்கள் அதான் கடவுள் சொல்லி வழிபட்ட அந்த ஒரு நிகழ்வு அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது 20 அத்தியாயத்துல 88வது வசனத்துல அதை தொடர்ச்சியாக படிச்சு பார்த்தேன்னு சொன்னா, அந்த மக்கள் காளை மாட்டின் பக்கம் உள்ளங்கள் சாய்ந்து காளை மாட்டை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது நன்மையை தூய்மையை செய்ய தகுதியற்றது, அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்காது என்கிற விஷயத்தை கூட விளங்காத மக்களாக இருக்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு சிறுக்குக்கு பின்னாடியும் அல்லாஹ் தஆலா ஒரு லாஜிக்கான விஷயத்தை சொல்லுவான். இவங்க இப்படி வணங்குறாங்களே, இது நன்மை தீமை செய்யுமா, இவங்க சிந்திக்க வேண்டாமான்னு சொல்லி அதுக்கு பின்னாடி லாஜிக்காக ஒரு கருத்தை முன்வைப்பான். அந்த மாதிரி காளை மாட்டை வணங்க அந்த பனி இஸ்ரவேலர்களை சொல்லும் போது, இவர்கள் சிந்திக்க வேண்டாமா, நன்மையை தீமையை செய்யாத ஒரு படைப்பை வழிபடுகிறார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது பரிசுத்த குர்ஆன்ல 20வது அத்தியாயத்துல 88வது வசனம் சொல்லி காட்டுறான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சாமிரி ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இப்படி தோணும்படியா என் மனசுக்குள்ள தோணுச்சு. ஷைத்தான் சிர்க்க வளர்க்கறதுக்காண்டி இந்த மாதிரி சில அற்புதங்கள் நடக்கும் போது மக்கள் அது பக்கம் சாய்ஞ்சிடறாங்க. ஆனா சிந்திக்கிறதுல கடவுளுக்குள்ள தன்மை இருக்குதா? நீ பாக்குறமா இல்லையா, இந்த மாதிரி சிலையில கண்ணீர் வடிஞ்சு, சிலையில ரத்தம் வலிஞ்சிச்சு, சிலை இப்படி ஆடிச்சு, இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு கடவுளாக போய் வழிபடுறாங்களா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் ஷைத்தானுடைய சிர்க்கை வளர்ப்பதற்காண்டி ஷைத்தான் செய்யக்கூடிய செயல்கள். நீங்கள் அதுல கடவுளுக்குள்ள தன்மைகள் இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாம் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப இந்த காளை மாடு வணக்கம் என்கிறது அங்கிருந்து உற்பத்தி ஆனதான். சூரியனை வழிபடுறாங்களா இல்லையா, இந்த சூரிய வணக்கம் எங்க இருந்து வந்து சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அதாவது அவங்க பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டவங்க, பறவைகள்லாம் அவங்களோட பேசும். அந்த மாதிரி காலகட்டத்தில் ஹூது சொல்லக்கூடிய பறவை இருக்கு இல்லையா, அந்த பறவை இவங்களுடைய அந்த தர்பாருக்கு லேட்டா வருது. அப்ப கேக்குறாங்க, நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க கேட்கும்போது பரிசுத்த குர்ஆன் 27வது அத்தியாயத்துல 24வது வசனம் சொல்லி காட்டுறான், நீ என் இடத்துல லேட்டா தாமதமா ஏன் வந்தன்னு கேட்கும்போது அந்த ஹூதுங்கிற பறவை சொல்லி காட்டுது, நான் ஷபான் சொல்ற நாட்டு வழியாக பறந்து வரும்போது அந்த நாட்டு மக்களும் அந்த அரசியும் சூரியனுக்கு சுஜூது செய்கிறார்கள். இதை பார்த்து எனக்கு கவலையாயிருச்சு. வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தக்கூடிய, நீங்கள் மறைத்துக் கொள்வதையும் வெளியாக்குவதையும் நன்கு அறியக்கூடிய அல்லாஹ்வுக்கு சிரம்பணிந்து வணங்காமல் சூரியனுக்கு வழிபடுகிறார்களே என்று நான் கவலையாக அந்த காரியத்தை பார்த்தேன், அந்த இணைவிப்பு காரியத்தை பார்த்தேன்னு சொல்லி சூரியனுக்கு சஜ்தா செய்யக்கூடிய அந்த மக்களை பார்த்து ஒரு பறவை கவலைப்பட்டு சுலைமான் நபியிட்ட அறிவிச்ச அந்த செய்தி அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல 27வது அத்தியாயத்துல 24வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான்.
அப்ப இந்த படைப்புகளை வழிபடக்கூடிய அந்த உருவாக்கம் என்பது ஒவ்வொரு நபிவாடைய காலத்துல நடந்து அது பெரிய அளவுக்கு இந்த உலகம் முழுக்க எனக்கு நடந்து கொண்டு இன்னைக்கு சூரியனுக்கு கோயில் கட்டி வழிபடக்கூடிய மக்கள், சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய மக்கள், சூரியன் உதிக்கும் போது மறையும் போது தொழுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு மார்க்கத்துல. காரணம் என்ன சொன்னா அந்த நேரத்துல சூரிய நமஸ்காரம் செய்வார்கள் என்பதனால அந்த நேரம் தடுக்கப்பட்டிருக்கு. அதனால சகோதரர்களே, இந்த மாதிரி எல்லாம் வழிபடக்கூடிய மக்கள் உருவாகி, அதே மாதிரி சூரியனை மட்டும் இல்ல சந்திரன் நட்சத்திரங்களா வழிபடக்கூடிய மக்கள் வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நட்சத்திரங்களை வழிபடக்கூடிய மக்கள், சந்திரனை வழிபடக்கூடிய மக்கள், சூரியனை வழிபடக்கூடிய மக்கள் வாழ்ந்ததாக பரிசுத்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது 6வது அத்தியாயத்துல 75வது வசனத்துல அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தா சொன்னா, சிறு பிராயத்துல மக்கள்லாம் நட்சத்திரத்தை வழிபடுறாங்க. அப்ப இவங்க நட்சத்திரத்தை பார்த்து யோசிக்கிறாங்க, இது கடவுளாக இருக்குமோ, நட்சத்திரம் தான் படைச்ச கடவுளா இருக்குமோன்னு ஆரம்ப காலகட்டத்துல தௌஹீதை சிந்திக்கக்கூடிய நிலையில தௌஹீதை நாங்க தேடுறாங்க. ஏகத்துவத்தை தேடும் போது நட்சத்திரத்தை பாக்குறாங்க, இது கடவுளாக இருக்குமோ. அப்ப அந்த அது பகல்ல மறைஞ்சு போது மறையக்கூடிய கடவுள் அல்லன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க. சந்திரனை பாக்குறாங்க, இதனுடைய கடவுளா இருக்குமோ. சந்திரன் பகல்ல காணா மறைஞ்சு போது எனக்கு கடவுள் மறையக்கூடிய அல்ல, இதனுடைய ரப்பு இல்லைங்கிறாங்க. சூரியனை பாக்குறாங்க, சூரியன் கடவுளாக இருக்குமோ. சூரியன் மறைஞ்சிருது இரவு நேரத்துல, மறையக்கூடிய கடவுள் என்று சொல்லி ஒவ்வொன்றா நிராகரிச்சு இந்த அத்தாட்சிகள்லாம் பார்த்து ஒரே இறைவனின் பக்கம் அவங்க திசை திருப்பப்பட்டு ஏகத்துவத்தை அடைகிறதாக அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நட்சத்திரத்தையும் கடவுளாக வழிபடக்கூடிய மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு கோயில்கள்ல போய் பார்த்தா நவக்கிரகம் வச்சிருப்பாங்க. சூரியனை சுத்தி 9 கோள் சுத்துதுல, அந்த கோள்களுக்கெல்லாம் ஒரு உருவங்கள் செய்து வைத்து 9 நவக்கிரகங்களை வைத்து வழிபடக்கூடிய மக்கள் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ராகு, கேது, செவ்வாய் தோஷம் இப்படிலாம் ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கோள்களையும் நட்சத்திரத்தை வழிபடக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்து அதனுடைய நீட்சியாக வளர்ச்சியாக பரிணாம வளர்ச்சியாக நீ உலகம் முழுக்க இந்த நட்சத்திரத்தையும் சூரியனையும் அதே சந்திரனை வழிபடக்கூடிய மக்கள் உலகத்துல வாழ்ந்து அந்த படைப்புகளை படைச்சவனுக்கு நிகராக வழிபட்டு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப சகோதரர்களே, இவங்களுக்கெல்லாம் நம்ம தாவா கொடுக்கணும், அழைப்பு கொடுக்க வேண்டும் ஒரே ஏகத்துவத்தின் பக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு போர் முடிஞ்சு வர்றாங்க. குதைபியாங்கிற இடத்துல அவங்க என்ன ஃபஜ்ர் தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஃபஜ்ர் தொழுகிறாங்க. தொழுத உடனே ஒரு மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அப்ப சொல்றாங்க, என்னை ஏற்றுக்கொண்டவருக்கும் நிராகரித்தவருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, யாரெல்லாம் இந்த நட்சத்திரத்தின் காரணமாக மழை பெய்தது என்று சொல்லுகிறார்களோ அவர்களை நிராகரித்தவர்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையினாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினாலும் மழை பெய்தது என்று சொல்லுகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டவர் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சபையில சொல்றாங்க. இந்த ஹதீஸ ஸைத் இப்னு காலித் அல் ஜுஹ்னி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில 846வது செய்தி இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த மாதிரி நட்சத்திரத்துடைய அந்த நம்பிக்கை, நட்சத்திரத்தால மழை பெய்யுது, இந்த கிரகத்தினால மழை பெய்யுது அப்படி சொல்லக்கூடிய மக்கள் அதனுடைய நம்பிக்கை ஊடுருவி போயிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்த நபி தோழர்கிட்டே ஊடுருவி போயிருந்தது. அந்த நம்பிக்கை அப்படி எடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்காண்டி சஹாபா கூட போய் கொண்டிருக்கும் போது எல்லா எதிரிகளும் ஒரு இலந்தை மரத்துல வாழை தொங்க விட்டு எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க. என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, இந்த இலந்தை மரத்துல வாழை தொங்க விட்டு எடுத்துட்டு போனோம்னா அந்த போர் வெற்றி வரும் சொல்லி எதிரிகள் நம்பி இருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, இந்த மரம் ராசியான மரம், இந்த மரத்துல வாழை தொங்க விட்டு எடுத்துட்டு போனோம் சொன்னா போர் வெற்றி வரும் சொல்லி அந்த மரத்துக்கு தாத் அன்வாத்னு சொல்லி ஹதீஸ்ல இடம்பெறுது. தாத் அன்வாத்துடைய மரத்தின் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த இவங்கெல்லாம் தாத் அன்வாத்துல மரத்தை தொங்க விட்டு எடுத்துட்டு போய் போர்ல வெற்றி பெறக்காண்டி ஒரு செயல் செய்யறாங்களா இல்லையா, நாமளும் அது மாதிரி செய்யலாமா, நாமளும் மரத்துல வாழை தொங்க விட்டு எடுத்துட்டு போலாமான்னு ஆசையா கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, என்ன அறிவுகட்ட சமுதாயமா இருக்கீங்க, மூசா நபிட்ட பனி இஸ்ரவேலர்கள் கேட்டது மாதிரி ஒரு அறிவீனமான கேள்வி என்று கேட்கிறீங்களே, அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அத்தாட்சியை காட்ட பின்னாடியும் அல்லாஹ்வுக்கு சிலை கேட்டு மூசா நபிட்ட கேள்வி கேட்டு மூசா நபி அறிவுகட்ட சமுதாயமா இருக்கிறீங்களே, அல்லாஹ் தஆலா கடலை பிளந்து உங்களுக்கு பாதையை வைத்து கொடுத்தான், கடலை பிளந்து அத்தாட்சி பார்த்த பின்னருமா அல்லாஹ்வுக்கு சிலை கேட்கிறீர்கள் என்று கண்டித்தார்களவா, அது மாதிரி அறிவுகட்ட கேள்வி என்று கேட்கிறீங்களே, இந்த மரமா வெற்றி தோல்வி கொடுக்கும், அல்லாஹ் தான் வெற்றி தோல்வியை கொடுக்கக்கூடியவன் சொல்லி இந்த செய்தியை சொல்லி சஹாபாக்கள் அந்த ஈமானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெருகூட்டுறாங்க. சார் யோசிச்சு பாருங்க, இந்த செய்தி திருமதியில 2180வது செய்தி இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்த நல்ல சமுதாயம் நபி தோழர்கள், அவர்களிடத்துல உண்டான ஈமானுடைய கசடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலையும் அதிலிருந்து எடுத்து ஈமானை பரிசுத்தப்படுத்தி மெருகூட்டுகிறார் என்று சொன்னால், இன்று 1400 வருடங்களுக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு ஷிர்க்கும் ஈமானும் கலந்து பின்னி பிணைந்து இருக்கும் என்று சிந்திச்சு கொள்ள வேண்டும்.
நபிசுல்லாச காலத்துல வந்த நல்ல மக்கள், நன்மக்கள், சகாபாக்கள் அவர்களே இப்படிப்பட்ட ஈமானுடைய சில விஷயங்களை கேட்டு தன்னுடைய ஈமானை சரி செய்து கொண்டார்கள் என்று சொன்னால், இன்று நபியுடைய காலத்தை விட்டு 15 நூற்றாண்டுகள் கடந்திருக்கக்கூடிய இன்றைய முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவுக்கு இணை வைப்புல பின்னி போயிருந்திருப்பாங்க. இந்த வீட்டுக்கு போனா சரியில்லை, இந்த வீடு வாங்கின நேரம் சரியில்லை, இந்த வண்டி வாங்கின நேரம் சரியில்லை, என் குழந்தை வந்த நேரம் சரியில்லை, என் மருமக வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை, எத்தனை நேர காலங்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த நம்பர் சரியில்லை, இந்த ராசி பலன் சரியில்லை, என் மருமகளுக்கும் என் மகனுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறேன், என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், பொருத்தம் சரியில்லை, அல்ல ராசி சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை சொல்லக்கூடிய மக்கள், தொழுகையாளிகள், முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நல்ல பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சா கூட போய் சாதகம் பார்த்து பொருத்தம் பார்க்கக்கூடிய முஸ்லிம் சகோதரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அயல சகோதரர்களே, மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்குது. ஈமானையும் தௌஹீதையும் பிரித்து, ஷிர்கை பிரித்து களைய வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது என்று இந்த உரையை நான் சுருக்கமாக முடித்துக் கொண்டு, அடுத்து வரக்கூடிய சகோதரர்கள் இன்னும் விரிவாக உங்களுக்கு சொல்வார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைப்பு, நல்ல ஒரு டாபிக், நல்ல ஒரு நோக்கத்தை காட்டி கூடியிருக்கோம். நம்முடைய கூடுதல் அல்லாஹ் தஆலா அவருடைய பொருத்தத்திற்கு ஆக்கியருவானா என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.